எனக்கு 19 வயது. எனக்கு ஊம்பி உண்டு. தூத்துக்குடி மாவட்டம். நான் 12ஆம் வகுப்பு முடிந்து கல்லூரி சேருவதற்கு இருந்தேன். நான் மார்க் குறைவாக எடுத்ததால் எனக்கு எங்கள் ஊரில் கல்லூரி கிடைக்கவில்லை. அதனால என்னோட அப்பா எனக்கு திருநெல்வேலில இருக்கிற காலேஜில பேசி சீட்டு வாங்குனாங்க. 50 கிலோமீட்டர் தினமும் போயிட்டு வர செலவாகும்னு என்னை ஹாஸ்டலில் தங்கி படிக்க சொன்னாங்க. எனக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்க பிடிக்கல. அப்பா, அப்போ என்னோட தங்கச்சி வீட்டுல இருந்து காலேஜ் போய் படி. நான் இதுக்கு ஹாஸ்டல்லையே இருந்துக்கிறேன். அம்மா, ஹாஸ்டல்ல இருந்தா கெட்டு போயிருவ. அப்பா, அதுவும் சரிதான். நான் என் தங்கச்சி கிட்ட சொல்லிடுறேன், நீ இன்னும் 2 நாள்ல வருவேன்னு. காலேஜ் லீவுக்கு நீ வீட்டுக்கு வந்தா போதும். அம்மா, டேய் அத்தை கிட்ட எந்த சண்டையும் போட கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும். எனக்கு அத்தை வீட்டுக்கு போக பிடிக்கல. அதுக்கு காரணம் எனக்கு 12 வயசு இருக்கும்போது அத்தை என்னை குட்டிக்குஞ்சுன்னு சொல்லித்தான் கூப்பிடுவா. அதனால எனக்கு அவளை பிடிக்காது. அத்தை பெயர் அமுதா. 2 நாள் கழித்து, அத்தை, வாடா, எப்படி இருக்க, வீட்டுல அப்பா அம்மா தம்பி எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான், இருக்காங்க. அத்தை, அதை ஏண்டா இவ்வளவு சோகமா சொல்லுற குட்டிக்குஞ்சு? நான், அப்படி சொல்லாத அத்தை, இருக்குறத தான சொல்லுறன். நான், எனக்கு குட்டியா இருக்குன்னு நீ பாத்தியா? அத்தை, ஏண்டா இந்த 6 வருஷத்துல உரம் போட்டு வளர்த்துட்டியா? ஹாஹாஹா. நான், ஏன் காட்டுறன் பாக்குறியா கோபமாக? அத்தை, அந்த குட்டிக்குஞ்ச பார்த்து எதுக்கு ஒண்ணுத்துக்கும் உதவாதது. சரி, போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம். நான், மாமா எங்க? அத்தை, லாரி ஓட்டுறாருடா. என்னைக்கு வருவாரோ அப்போ போன் பண்ணுவாரு. அவளுக்கு குழந்தை இல்லை, வயசு 43 ஆகுது. மாமா எப்பவாவதுதான் வீட்டுக்கு வருவாருன்னா கண்டிப்பா அத்தைக்கு ஒரு சுனி தேவைன்னு மட்டும் தெரிஞ்சது. அத்தை ரொம்ப அழகா இருப்பா. பாரதி கண்ணம்மா சீரியல்ல வர்றா அம்மா கேரக்டர் மாதிரி. எனக்கு பொதுவா வயசு பொண்ணுங்களை விட என் அத்தை மாதிரி இருக்கிற ஆண்டிய தான் பிடிக்கும். அதுவும் அவங்க இடுப்புல விழுற மடிப்பு, அத பின்னாடி இருந்து தடவ தோணும் முதுகுல முத்தம் கொடுத்துக்கிட்டே. நானும் காலேஜ் சேர்ந்து 2 வாரம் ஆகிட்டு. பக்கத்தில இருக்கிற எல்லோருடனும் நன்றாக பழக்கம் ஏற்பட்டது. அத்தைக்கு எதிர் வீட்டில் உள்ள ஆண்டிக்கு கணவன் இறந்து விட்டார். அவங்களுக்கு 40 வயது இருக்கும். எனக்கு காலையில தான் காலேஜ், மதியம் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். அவங்க அதிக நேரம் அத்தை வீட்டுல தான் இருந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் வரும்போது உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு யாரும் இல்ல, சரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பேச்சு கொடுத்தேன். அவங்க பெயர் மல்லிகா. நான், எப்படி இருக்கீங்க மல்லிகா? இம்மிமிம், நல்லா இருக்கேன். காலேஜ் எப்படி போகுது? நான், நல்லா போயிட்டு இருக்கு. டிவியில் செல்லம்மா சீரியல் ஓடிட்டு இருந்தது. நீங்களும் இந்த சீரியல் பாப்பீங்களா? மல்லிகா, ஆமா. பசங்க எப்போ சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிங்க? நான், சீரியல் பார்க்க பிடிக்காது, அதுல வர்ற செல்லம்மாவையும் ஆண்டியையும் சைடு அடிக்க பார்ப்பேன். மல்லிகா, ஆண்டியையா? அவங்க கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவங்கள பிடிக்குது? நான், அவங்க கிட்ட என்ன இல்ல. இடுப்புன்னா நமக்கு கொஞ்சம் வீக், அத பார்க்கதான் சீரியல் பார்க்குறேன். மல்லிகா, அப்போ நானும் ஆண்டி தான் என்னையும் சைடு அடிச்சிருக்கியா? நான், அடிச்சிருக்கேன். மல்லிகா, அடப்பாவி, இவ்வளவு தைரியமா என்கிட்டயே சொல்ற? பெரிய ஆள் தான் நீ. நான், பெரிய ஆள் மட்டும் கிடையாது, பெரிய பூ. அத்தை, குட்டிக்குஞ்சு போய் கை கால் கழுவிட்டு வா. நான், நம்ம மானத்தை வாங்குறதே வேலையா போச்சு. மல்லிகா, பூன்னு ஆரம்பிச்சு ஒன்னும் சொல்லாம போற. அத்தை, என்னடி அவன் கூட கடலை போட்டுட்டு இருக்க? மல்லிகா, எதுக்குக்கா அவன குட்டிக்குஞ்சுன்னு சொல்ற? அத்தை, அவனுக்கு குஞ்சு சின்னதா இருக்குண்டி, சின்ன வயசுல அதான். மல்லிகா, அதுக்குன்னு இப்பவும் சிறுசாவா இருக்கும்? அத்தை, என் புருஷனுக்கே 4 இன்ச் சைஸ் தாண்டி இவனுக்கு என்ன செவ்வாழை சைசுலையா இருக்க போகுது? மல்லிகா, என் புருஷனுக்கு கட்டவிரல் சைசுல கூட கிடையாதுகா. எனக்கு ஒரு குழந்தை கொடுக்காம அவன் போயிட்டான். அத்தை, என்னடி அவனை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்றியா? அது வேஸ்ட், குட்டிக்குஞ்சு எந்த சந்தோஷமும் கிடைக்காது, வீணா ஏமாறாத. மல்லிகா, உனக்காச்சும் புருஷன் இருக்காரு, உனக்கு தேவை இல்லை. எனக்கு ஒண்ணுமே இல்லாததுக்கு இது பரவாயில்ல. அத்தை, அப்போ முடிவே பண்ணிட்டியா? மல்லிகா, அவன் ஆண்டி பிடிக்கும்னு சொல்லும்போதே முடிவு பண்ணிட்டேன்கா. அத்தை,
சரி, என்ன பண்ண போற? மல்லிகா, நீ தான்கா உதவி பண்ணணும். எனக்கு வீடு கிளீன் பண்ண உதவ சொல்லி முருகனை வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அத்தை, சரி, உன் தலையெழுத்து, என்ன பண்ண? டேய் மல்லிகாக்கு வீடு கிளீன் பண்ணணுமா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? மல்லிகா, முருகா வரியா, நாம 2 பேரும் பண்ணலாம். இரட்டை அர்த்தத்தில். நான், எனக்கு புரியல, என்னது? மல்லிகா, வீடு கிளீன் பண்ண நான் வரேன். நீங்க போங்க, நான் வரேன். நான் பேண்ட் சட்டை மாத்திட்டு மல்லிகா வீட்டுக்கு சென்றேன். அங்கு எப்போதும் இல்லாமல் மல்லிகா சேலையை தொப்புள் தெரியும்படி கீழே இறக்கி கட்டியிருந்தாள். பார்த்தவுடன் எனக்கு சுண்ணி எழுந்து விட்டது. நான் பேண்ட் போட்டிருந்ததால் அவளுக்கு தெரியவில்லை. மல்லிகா, என்னடா பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்திருக்க? நான், ஏன் எதுவுமே போடாம வரவா? ஹாஹா. மல்லிகா, சாரம் தாரேன், மாத்திக்கோ. இன்னைக்கு மல்லிகாவ ஊகணும்னு பேட் ஜடிய கழட்டிட்டு வெறும் சாரத்தை மட்டும் கட்டிக்கிட்டேன். மல்லிகா சேலை மாத்திட்டு வருகிறேன் என்று சொல்லி விட்டு சென்றாள். கதவு முழுவதுமாக மூடாமல் திறந்திருந்தது. மல்லிகா, என்னடா ஆரம்பிக்கலாமா? சரி, சட்டைய கழட்டு, கரையாகிடும். நான், நீங்க சேலை கட்டிருக்கீங்க, கரை ஆகாதா? அப்போ நீங்களும் கழட்டுங்க. மல்லிகா, சரி, நீயும் கழட்டு. அவளை ஜாக்கெட் பாவாடையுடன் பார்க்கும்போது இப்போவே அவளுடைய பெரிய முலையை கசக்கி வயிற்றை தடவி நக்கணும் போல இருந்தது. மல்லிகா, என்னடா வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்க? நான், அப்போ என்ன பண்ணணும்? மல்லிகா, என்னை சேரில் ஏத்தி விடு, நான் மேலே துடைக்கிறேன். நான் மல்லிகாவின் இடுப்பை பிடித்து ஏத்தி விடும் போது தடவினேன். அவள் எதுவும் சொல்லாமல் இருந்தாள். நான் அவள் இடுப்பை பிடித்து கொண்டே இருக்கும் சாக்கில் நல்லா தடவினேன். என் சுனி முழுவதுமாக எழுந்து விட்டது. மல்லிகா, டே, இடுப்ப பிடிச்சிருக்கேன்னு சேரை விட்டுடாத. நான், நீங்க விழுந்தாலும் நான் பிடிச்சுக்கிறேன், பயப்படாதீங்க. மல்லிகா, ஆண்டி பிடிக்கும்னு சொன்னல்ல, என்னை உனக்கு பிடிக்குமா? நான், ரொம்ப பிடிக்கும். ஆண்டி வலையில விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன். மல்லிகா, என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான், உங்க இடுப்பு. மல்லிகா, அதான் இப்படி தடவிட்டு இருக்கியா? சரி, கீழே இறக்கி விடு. நான் அவள் இடுப்பை பிடித்து கொண்டே எனது சுண்ணி அவள் சூத்தில் படும்படி நெருக்கமாக இறக்கினேன். இறக்கிய பிறகும் அவள் இடுப்பில் இருந்து கையை எடுக்கவில்லை. மல்லிகா, ஏண்டா அக்கா உன்ன குட்டிக்குஞ்சுன்னு சொல்லுறாங்க? நான், எனக்கு சின்ன வயசுல குட்டியா இருக்கும், அதான் கிண்டல் பண்றாங்க. நீங்களே சொல்லுங்க, எனக்கு சின்னதாவா இருக்கு? நான் எனது லுங்கியை அவிழ்த்து கீழே போட்டேன். எனது 7 இன்ச் சுண்ணியை பார்த்து வாயடைத்து நின்றாள். இதான் சரியான நேரம் என்று அவளின் மார்பை தடவிக்கொண்டே புடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவள் வைத்த கண் வாங்காமல் பார்த்துட்டே இருந்தாள். நான், தொட்டு பாக்குறீங்களா? மல்லிகா, இவ்வளோ பெருசா இருக்கு, இதையா குட்டின்னு சொல்லுறாங்க? சுண்ணியின் தோலை பின்னுக்கு தள்ளி இழுத்தாள். எனக்கு சொர்க்கத்தில் மிதப்பது போல இருந்தது. நான் அவள் முலையை அழுத்தி பிசைந்து விட்டேன். அவள் முணங்கினாள். நான் அவளின் இடுப்பை 2 பக்கமும் பிடித்து ஆசை தீர தடவிக்கொண்டே இருந்தேன்.